தங்கர இரவு போதாத நமக்கு வெள்ளக்கார நிலவான் மீது எதுக்கு ரத்த கரு படிஞ்ச வாடின் முனைக்கு முத்தக்கார ஒண்ணு வேணாம துணைக்கு உன்னோட காலடி குழம்பாகணும் ஓ மேல விழப்புண் தழும்பாகணும் ஓ கையில் சேரும் வரமாகணும் இல்ல தாய் மண்ணுக்கே நான் உரமாகணும். என்னடா வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு பாக்குறீங்களா? கல்யாணம் ஆகி 5 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள 10 மாசம் டெலிவரி வீடியோ எப்படி போடுவாங்க? பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். எங்க அம்மா வயிற்றுல நான் இருக்கும்போது எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நான் பார்க்கல. பட் என் ஒய்ஃப் கஷ்டப்படும் போது எங்க அம்மா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி விஷுவலாக என்னால் பார்க்க முடியுது. எங்க அம்மா அடிக்கடி சண்டையில சொல்லுவாங்க, 10 மாசம் உன்னை வயிற்றுல சுமந்து பெத்த அப்படின்வாங்க. என்ன சும்மா இந்த டைலாக் எல்லாரும் சொல்றீங்கன்னு நினைச்சேன். பட் இப்போ என் ஒய்ஃப் பக்கத்துல நான் இருக்கும்போது தான் எவ்வளோ பெயின், இது எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஆல் த உமன்ஸ். ஸோ ஹஸ்பண்டா நான் இப்போதான் இதெல்லாம் பார்க்குறேன். ஸோ குட்டி ஜாவித் சாந்தவே பையனா பொண்ணான்னு சொல்லி கடவுள் அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஸோ லெட்ஸ் கீப் ஹோப் ஆன் காட். அது சிவன் ஆகட்டும், முருகன் ஆகட்டும், அல்லாஹ் ஆகட்டும், கர்த்தர் ஆகட்டும், நீங்க ப்ரே பண்ணும்போது எனக்கும் சேர்த்து அப்பப்போ கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க போதும். எப்படிங்க பொண்ணுங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா இவ்ளோ வலிய தாங்கிக்கிறீங்கன்னு ரொம்ப எமோஷனலா இவர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. பிரெக்னன்ட் ஆகுறது ஹாப்பியான விஷயம் தான். ஆனா அந்த பிரெக்னன்சில அந்த பெண்கள் கோ த்ரூ பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் இருந்துகிட்டே இருக்கும், வாந்தி வந்துகிட்டே இருக்கும், சாப்பிட முடியாது, அண்ட் வெயிட் பயங்கரமா குறைஞ்சிருவாங்க, நடக்கும்போது மூச்சு வாங்கும், ஒரு சைடா கூட படுக்க முடியாது, என்னடா இது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்குங்க. அப்படிதாங்க இங்கேயும் ஆயிருக்கு. இவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. பட் பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜாலியா இருக்கலாம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சேம் தான். அவங்களால சாப்பிட முடியல, சாப்பிட்டாலும் வாந்தி வருது, டிராவல் பண்ண முடியாது, நடக்க முடியாது, உட்கார்ந்தாலும் வலிக்கும், படுத்தாலும் வலிக்கும், என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. சோ அதை பத்தி தான் இவரும் ஷேர் பண்ணிருக்காரு. பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த 5 மாசத்துல என்னுடைய ஒய்ஃப் கிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பார்த்தேன். உண்மையிலேயே பெண்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. எங்க அம்மா பல டைம் சொல்லுவாங்க, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தேனே அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் எனக்கு அது தெரியலங்க, அப்போ புரியல, இப்போ புரியுது. என்னோட ஒய்ஃப் கூட நான் கூடவே இருக்கும்போது அவங்க படுற கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ஜாவேத் கான், லியாகத் அலி கான், ஜாவித் ஷமீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லா பெண்களுக்கும் என்னுடைய ரெஸ்பெக்டை நான் சொல்லிக்கிறேன், நீங்க உண்மையிலேயே கிரேட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களுக்கும் டெடிகேட் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.